இப்போ இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இத்து அதுவரை பார்த்துறோம். இன்னும் பார்க்கணும். இப்போ இன்னும் எப்படி பார்க்கணும்னா மூன்று சுழி இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் வந்து இங்கேயே ஆரம்பிக்கணும். 3 சுழி போகிறதுனால 3 சுழி அப்படின்னு சொல்லியே சொல்லலாம். இது பெரிய ந அப்படின்னு சொல்லி இங்கே புள்ளி வைக்கிறோம். இது வந்து என்னன்னா இந்த ந உச்சரிக்கும் போது மிடில் டச் போகும். நாக்கு வந்து என்ன செய்யும், இந்த அன்னம் மேலே வந்து தொடும். நாக்கு போய் ஆட்டோமேட்டிக்காக தொடும். தமிழ் மொழியில் உள்ள சிறப்பு வந்து இந்த எழுத்துக்களை உச்சரிக்கும் போது நம்ம நாக்கே போய் அழகாக தொடும். அப்போ 3 சுழி இன் அப்படின்னு சொல்லும்போது சொல்லி பாருங்க. கண் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த நாக்கு போய் மேலே தொடும். அப்போ வந்து பெரிய இன்ங்கிறதுக்காக தான் நான் கேபிட்டல் ஐஎன் போட்டிருக்கேன். உச்சரிக்கும் போது இன் அப்படின்னு உச்சரிக்கணும். கண் அப்படியே உச்சரிக்கும் போது கண் அப்படிங்கும்போது நாக்கு வந்து அழகாக போய் சொல்லி பாருங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பயிற்சி பண்ணும்போது எளிமையாக தெரியும். மண், கண்ணன் அப்படின்னு சொல்லும்போது நேராக போய் நல்ல நடுப்புற நாக்கு மேலே அன்னத்தில் போய் தொடும். கண். அடுத்தது இத்து, இத்து, இத்து 10. இத்து அப்படின்னு உச்சரிக்கிறது த போட்டு, த வந்து உயிர் மெய் எழுத்து. ஆனால் மெய் எழுத்தை கற்றுக்கிட்டு தான் நம்ம உயிர் மெய் எழுத்தை கற்றுக்க முடியும். அதனால் இதை வந்து இத்துன்னு படிச்சுக்கணும். இத்து அப்படியே இத்து 10. இத்து 10 அப்படின்னா 10 நம்பர் கூட சொல்லலாம். எண்களில் வரும் இந்த 10ங்கிறது. அடுத்து இந்து, இந்து வந்து இந்து பந்து, இந்து பந்து. இது வந்து ந போட்டு இப்படி அது எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் நம்பர் 1 போட்டு அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கும். இந்து, இந்து பந்து, ப இந்து பந்து. அந்த உச்சரிப்பு வந்து இந்து அப்படியே லைட்டாக உச்சரிக்கணும். அடுத்து இப்பு, இப்பு அப்படிங்கும்போது பு அப்படின்னு வரும். இப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சீப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சீப்பு தலை செய்வாங்க சீப்பு. அப்போ அந்த சீப்பு அப்படிங்கும்போது இப்பு வரும். அப்போ ஐபி போட்டிருக்கேன். சி இப் பூ, சீப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு 1 போட்டு அடுத்தது இப்படி லைன் போட்டு அப்புறம் மேலே போகணும். அதே மாதிரி மேலே போய் இங்கே டாட் வச்சுட்டோம்னா இப்பு, இப்பு சீப்பு. வாழ்க வளமுடன். 9 எழுத்துக்களை மெய் எழுத்துக்களை சொல்லிக் கொடுத்துருக்கிறேன். அடுத்த வகுப்பில் அடுத்த 9 எழுத்துக்களை கற்றுத்தருகிறேன். எளிமையாக கற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.